வெல்கம் டு HM டைலரிங் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து தலகாணி ஓர பில்லோ கவர் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 மீட்டர் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து கடையில் வாங்கி எடுத்து வச்சுருக்கிற கிளாத்து. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரை வருது பாருங்கள். இந்த கரை சைடு தான் வந்து நம்மளுக்கு கணக்கு எடுக்கணும். 1/2 மீட்டருக்குன்னா அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக ஒரு பில்லோ கவர் தைக்கணும் அப்படின்னா 1/2 மீட்டர் கிளாத் நம்மளுக்கு போதுமானது. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து 80 சென்டிமீட்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். சில கிளாத்துங்க வந்து லென்த்து நம்மளுக்கு அதிகமாக கொடுப்பாங்க, சில கிளாத் வந்து லென்த்து இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எந்த லென்த்துக்கு நம்ம வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதை உள் சைடு வந்து நான் மடித்து போடுறேன். நான் உள் சைடு வந்து இதை 2ஆக மடித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நான் 2ஆக மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து நார்மலாக வந்து நம்ம லென்த்துன்னும்போது இந்த சைடில் வரதான் லென்த்து வரும், அகலம்னும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டில் வரதான் அகலம் அப்படின்னு கணக்கு வரும். இப்போ லென்த்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம தலகாணி ஓரைக்கு தேவையான அளவு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து 24 இன்ச் அளவு, 25, 26 அவ்வளோதான், அதுக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப லென்த்தாக வந்து போகாது தலகாணி ஓரை. இப்போ நம்ம 25 இன்ச்சு கணக்கு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணலாம். 25 இன்ச்சு வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து தைக்கிறதுக்கும் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நீளத்தில். இப்போ அகலம் வந்து நார்மலாக வந்து 15 இன்ச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நான் சேர்த்து 16 இன்ச் அளவு வந்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து 16 இன்ச் அளவுக்கு வந்து இந்த கார்னர்லேயும் வந்து 2 கார்னரையும் வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணுறது எப்படி அப்படின்னும் போது ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் எடுத்துல வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். லென்த்து வந்து 25 இன்ச் அளவு வச்சுருக்கேன் தைக்கிறதுக்கும் சேர்த்து. அகலம் வந்து 16 இன்ச் அளவு வச்சுருக்கேன், தைக்கிறதுக்கும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணும்போது சைடில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுருக்கேன் பாருங்கள். இது நார்மலாக வந்து இந்த மாதிரி கிளாத் வரும். இது வந்து ஒரு 7 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த கிளாத்து. இந்த கிளாத் வந்து நான் மேலே இருக்கிற கிளாத் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள். இந்த மாதிரி மேலே இருக்கிற ஒரு லேயர் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு லேயர் வந்து நான் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து லென்த்து வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லென்த்தை கட் பண்ணும்போது அந்த லேயர் கிளாத்தோடு சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு கிளாத் வந்து 25 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு கிளாத் வந்து 32 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து 2 பிட்டு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த பில்லோ கவர் வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிட்டு வந்து பெரிய சைஸும் ஒரு பிட்டு வந்து சின்ன சைஸும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பெரிய சைஸ் பிட்டு வந்து நம்ம உள் சைடில் மடித்து தச்சிடலாம். வெளியில் இந்த பிசு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு கைடு அளவுக்கு வந்து மடிச்சுட்டு ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம சின்னதாக வந்து மடிச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிட்டு வந்துடலாம். நம்ம முடிக்கும்போது இந்த மாதிரி குறுக்கு அடிச்சுட்டு நம்ம முடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்து நான் தைச்சிருக்கேன். நம்ம இது வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சேம் கலர் த்ரெட்டு வந்து நான் போட்டிருக்கேன். திருப்பி நம்ம பார்க்கும்போது அந்த த்ரெட்டோட கலர் நம்மளுக்கு தெரியாது, ரெண்டும் மேட்சாக இருக்கும். ஒரு சைடு வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து அந்த சின்ன பிட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நான் 2 சைடும் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 சைடும் தச்சு எடுத்துக்கிட்டு இது வந்து மேல் சைடு வர மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கிளாத் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத் வந்து நம்ம இதை வந்து உள் சைடு வர மாதிரி வச்சு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கார்னர்லேருந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம குறுக்கடிச்சிக்கலாம். இப்போது இந்த மடித்து நம்ம எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள். ஒரு 7 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த கிளாத்து வந்து மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுவும் இன்னொரு பிட்டு நம்ம மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுவும் ரெண்டும் வந்து ஒன்றா மேலே வர மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஓரமாக வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கிட்டு வரலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த மடிச்சிருக்கோம் பாருங்கள், அங்கேயும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து குறுக்கு அடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தலகாணி உரம் உள்ளே போடும்போது அந்த இடத்துல கைப்பட்டு பிரியும், அதனால் பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம குறுக்கு அடிச்சிக்கிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒன் சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து தைச்சிக்கிட்டே வரலாம். நான் உங்களுக்கு கரெக்டாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி தனித்தனியாக தைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இன்னொரு சைட்லேயும் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம். நம்ம தைக்கும்போது வந்து இந்த கிளாத் வந்து நம்ம நீட் பண்ணி தைக்கலாம். நான் சொன்ன பாருங்கள், இந்த இடத்துல மடிப்பு வருது பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குறுக்கு அடிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம முடிக்கிற இடத்துலையும் ஒரு குறுக்கு அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம 2 சைடும் வந்து குறுக்கு அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பாட்டத்தில் வந்து இந்த மாதிரி கிளாத்து விட்டுருக்கோம் பாருங்கள், அங்கே வந்து நம்ம அதே மாதிரி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். சைடில் தைக்கிறதுக்காக நான் 1 இன்ச் அளவுக்கு வந்து நான் கிளாத்து விட்டு தான் வந்து கட் பண்ணேன். அதே மாதிரி கீழே வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டுக்கிட்டேன். 3 சைடுமே தையல் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஒரு சைடும் தையல் போடும்போது விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பிட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி தையல் போடும்போது உங்களுக்கு நீட்டாக கரெக்டாக வரும். அப்படியே கண்டினியூவாக வந்து உங்களால் தைக்க முடியாது ஃபஸ்ட் டைம் தைக்கிறதுனால. இப்போ இது வேணா இன்னொரு தையல் வந்து நம்ம மேலேயே வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம கடையில் வாங்குறதுல வந்து 1 தையல் தான் போட்டிருப்பாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளே தைக்கிறது அப்படின்றனால 2 தையல் போட்டோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்போவுமே பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு குறுக்கு அடிச்சிக்கலாம். அந்த ஜாயிண்ட் வரும்போது ஒரு குறுக்கு அடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டுக்கிட்டே வரலாம். ஏற்கனவே போட்டிருக்கோம் பாருங்கள், அது மேலே இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம தையல் போட்டிருக்கிறதுனால இதை அப்படியே திருப்பிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இதையும் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து 3 சைடும் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த சைடில் வந்து நம்ம இந்த பிட்டை வந்து விட்டுருக்கோம். இப்போ இது வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ கார்னர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி விடலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம திருப்பிக்கலாம். கார்னர் இந்த மாதிரி கை வச்சுட்டு இப்படி திருப்பினீங்களேன்னா அந்த கார்னர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ உள் சைடில் கை விட்டு அதே மாதிரி வந்து அந்த கார்னர் வந்து நம்ம திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னர் கிட்ட வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்படி திருப்பும்போது நம்மளுக்கு அந்த இது வந்து கிளாத் வந்து கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னும் போது லைட்டாக இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு கிளாத்தை கொஞ்சம் கிராஸ் கட் பண்ணிவிட்டு அப்பயும் வந்து நம்ம திருப்பிக்கலாம். ரொம்ப தையலுக்கு பக்கத்தில் வந்து கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் கட் பண்ணணும், இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த தலகாணி வரை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த சைடு மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஓப்பன் வரும் பில்லோ போடுறதுக்காக. இப்போ இது உள்ளே வந்து நம்ம பில்லோ போட்டுட்டு இந்த சைடில் வந்து நம்ம இதை வந்து இப்படியே வந்து கவர் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே நின்றுடும். இல்லை அப்படி வேண்டாம் எங்களுக்கு இந்த கவர் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், வெல்க்ரோ அப்படின்னு கேட்டாவே கடையில் நம்மளுக்கு கிடைக்கும். 2 சைடு வந்து ஒட்டுறது. இப்போ இன்னும் ஒரு சைடில் வந்து நம்ம ஒன்று தச்சு எடுத்துக்கிட்டு இன்னொரு சைடில் இன்னொன்று தச்சுட்டு இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிட்டோன்னா இதை வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள், இப்போ வந்து அப்படியே லென்த்து வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து அப்படியே வந்து பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பில்லோ கவர் தைக்கிறது வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறீங்க அப்படின்றதுனால இது வந்து சிம்பிளான ஒரு பில்லோ கவர் வந்து நம்ம தச்சுருக்கோம். இன்னும் நிறைய டிசைன்ஸில் வந்து பில்லோ கவர்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்கள் தைக்க வந்து பில்லோ கவரில் வந்து நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வச்சு நீங்களே வந்து தைச்சி போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னும் போது வேஸ்ட்டு கிளாத் வீட்டில் எதனா வேஸ்ட்டி அந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் எதனா இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி இந்த மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து
எப்படி தலகாணி உரை தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி வந்து நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். தைக்க கற்றுக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தைச்சி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.